அமருதீன், உங்களை மக்குருதீன் சொல்கிறாங்க. நீங்கள் மக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் மக்கா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட ஒட்டுமொத்த மாடர்ன் சினிமா டீமே இவ்வளவு மக்கா இருக்கும்னு நான் நினைக்கல. நேற்றுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பிரசன்ட் டீம் வந்து இந்த மாடர்ன் சினிமா டீமினுடைய நெக்லஸை எடுத்துட்டாங்க. அது அவங்களுடைய மிகப்பெரிய சாமர்த்தியம். அதை நம்ம குறை சொல்லவே முடியாது. ஓகேவா? உடனே இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, நைட்டெல்லாம் உட்காந்து விடிய விடிய பிளான் பண்ணாங்க. அவங்க தூங்கின பிறகு பெட்ஷீட், அதாவது மிஷன் இம்பாசிபிளே தோற்றுரும் அந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு, அதுவும் பாருங்க பெட்ஷீட் எடுத்துகிட்டு போய் போத்து. இது எப்படி யோசிச்சாங்கன்னு எப்படி உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு பா. போய் பெட்ஷீட், ஆளுக்கு ஒரு பெட்ஷீட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தர் மேலே நம்ம போத்துறோம், நகை எடுக்கிறோம், ஓடுறோம். அந்த பெட்ஷீட் அவங்க விளக்குறதுக்கு ஒரு சர்டன் செகண்ட்ஸ் ஆகும்ல, அதுக்குள்ளே அப்படியே ஒரு ஃப்ளாஷ் ஒரு சொயிங்கன்னு போயிடுவார். அப்படிலாம் பிளான் போட்டு கடைசியில் அப்புறம் பேடெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க விடிய விடிய உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. திவ்யாலாம் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹேய், என்னடா பண்ணுறீங்க? இதுக்கு எதுக்குடா அவ்வளோ பிளான் போட்டு? நிம்மதியாக போய் தூங்கி இருக்கலாமே. சுற்றி உக்காந்து தூங்கி அப்படியே தூங்குற மாதிரி நம்ம நடிப்போம். அவங்க வந்து தூங்குற மாதிரி சாமியாக செஞ்சு விட்டாங்க. யார்? ரெட்ரோ சினிமா டீம் வந்து பயங்கரமாக செஞ்சு விட்டாங்க. அதனுடைய விளைவா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மேலே தூக்கி போட்டாருங்க அந்த ஜுவல் வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா, மேலே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்க தூக்கி வெளில போடுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜுவல்லரியை பார்க்காம இவனுங்க தான் நாங்கள் பிக் பாஸ் சொல்கிறத மதிச்சா தானே, பிக் பாஸ் சொல்கிறத உள்வாங்கினா தானே. எவ்வளவுதான் அந்த மனுஷன் வந்து காரி துப்புவார், எவ்வளவுதான் ஒரு மனுஷன் சொல்லுவான். பிக் பாஸ் வந்து என்ன சொன்னார்? யாரும் பார்க்காத போது திருடன், பார்க்கும்போது திருடனா அந்த நம்பர் ஜெயிலுக்கு போகணும். டாஸ்க் லெட்டர் வருது, ஏதோ ஒரு டாஸ்க் வருது. அந்த டாஸ்க் வந்து விக்கல்ஸ் படிக்கிறாப்புல. படிக்கும்போது எல்லாரும் லிவிங் ஏரியாவில் இருக்காங்க. லிவிங் ஏரியாவில் இருக்கும் பொழுது இங்கேருந்து சாண்ட்ரா, கமருதீன், கானா வினோத்தெல்லாம் ஜம்ப் பண்ணி ஓடி போய் அப்படியே அதை பாருங்க. நேற்று போட்ட பிளான இன்னைக்கு இதே கிறுக்கு பயல்களே பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் மூடி நகையை திருடுறாங்களாமா. ஏண்டா கமருதீன் கையில் எடுத்துகிட்டு ஓடுறான்னு தெரியாதாடா யார் எடுக்கிறாங்க யார்? இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் பார்த்துட்டோன்னு. ஓடி போய் அதுக்குள்ளே ஒரு கலவரம் பண்ணி இவன் நகையை எடுத்துகிட்டு போயிட்டு தூக்கி வெளியில் விசிறி அடிக்கிறான். இங்கே தான் மக்ருதனுடைய மூளை வேலை செஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? எடுத்துட்டு ஒரிஜினல் நகையை போட்டுட்டு எதையோ எடுத்துகிட்டு போயிட்டு விசிறி அடிச்சிருக்கிறான். ஒரிஜினல் நகை கீழே விழுந்துருச்சு. அது கூட தெரில, அது கூட தெரியாத தற்குறியாக, அதாவது பார்வதி கூட சேர்த்து அப்படித்தான் இருக்கணும். அந்த மூளை ஆட்டு மூளையாக ஆயிடுச்சு. இப்போ ஆடு வந்து எப்படின்னா, ஒரு ஆடு முன்னாடி போச்சுன்னா அந்த ஆடை ஃபாலோ பண்ணி தான் எல்லா ஆடும் போகும். அப்படிப்பட்ட ஆட்டு மூளை தான் இப்போ இவருக்கு, நம்ம கமருதீனுக்கு வந்து வந்திருக்கு. பெருசாக அவர் என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணல. சண்டை போடுறது, அசிங்கமாக பேசுறது, ஆபாசமாக பேசுறது. ஒரு ரெண்டு வாரம் வந்து நல்லவனாக இருந்தான். அதுவும் அரோரா கூட இருக்கிற வரைக்கும் டீசெண்டாக இருந்தாப்புல. அதை தாண்டி கமருதீன் கிழிச்சது என்ன? ஒன்றும் கிழிக்கல. எல்லா கப்பிள்ஸ்க்கும் ஒரு நியாயம், இந்த காஜி கப்பிள்ஸ்க்கு ஒரு நியாயமா அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த காஜி கப்பிள்ஸ்க்கு முட்டு கொடுத்து ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கே சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருக்குது. அது வேற கதை. சுபிக்ஷா ஓடி போய் அந்த ஒரிஜினல் நகையை பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க. என்னதான் சுபிக்ஷா மேலே நமக்கு 1000 கருத்துக்கள் இருந்தாலும் பாடுற அந்த பொண்ணுகிட்ட பார்த்து கற்றுக்கோங்கடா. அட்லீஸ்ட் அந்த பொண்ணு இந்த கேமுக்கு உண்மையாக இருக்கணும்னாச்சு நினைக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பிரச்சனைகளை இன்வால்வ் ஆகலை. நம்ம ஆட்களுக்கு எப்பயுமே எவன் சண்டை போடுறானோ அவன் பின்னாடி தான் போயிடுவாங்க. அப்படி தான் பார்வதிலாம் வந்து இப்போ டாப் 5ல் போகிறாங்கன்னா அதுக்கு காரணமே இந்த மக்கள் தான். நிஜமாவே வந்து சுபிக்ஷாவுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த பொண்ணு டாஸ்க்கெல்லாம் பிரமாதமாக பண்ணுது. ஒரிஜினல் நகையை பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிச்சுங்க. வெளியில் ஒரு சண்டையே வந்துருச்சு. இவன் எடுத்துகிட்டு போயிட்டு வெளில தூக்கி போடுறானா, தூக்கி போட்டவொடனே எல்லாரும் போய் பிடிக்க போகிறாங்க. அமித் எல்லாருமே போய் பிடிக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கானா வினோத் வந்து அமித்தை பிடிச்சி தள்ளுறாப்புல. இந்த ஆள் வந்து வினோத் இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒரு நல்லா போயிட்டு இருந்தாப்புல திடீர்னு வந்து அவருடைய அந்த ஒரிஜினாலிட்டி வெளியில் காட்டுறேன்னு சொல்லி
ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறார் பேசுகிற பேச்சில் இருந்து. இது ரொம்ப இது இது இந்த கேரக்டர் எப்படி சர்வை பண்ணுவீங்க வெளியில் போய்? எந்த சீசனுடைய டைட்டில் வின்னருமே வெளியில் சர்வை ஆனது கிடையாது. ஓகேவா? இப்போ வினோத்தை வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, மிகப்பெரிய அரசியல் அவர் பின்னாடி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது உண்மை. பொலிட்டிக்கல் சப்போர்ட் அவருக்கு இருக்குது. இன்னொன்று, வினோத்தை ஜெயிக்க வைக்கணுன்றது ஒரு அஜெண்டா. ஏன்னா அவர் வரக்கூடிய இடம், பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே வச்சு அவரை வந்து ஜெயிக்க வைக்கணுன்றது ஒரு அஜெண்டாவாக இருக்குது. வினோத் பெருசாலாம் காமெடி பண்ணலையே. அவருடைய காமெடி எல்லாமே இப்போ வந்து இன்னொருத்தவங்களை ஒரு நகைச்சுவை என்பது ஏற்கனவே சொன்னது தான். அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணுமே தவிர்த்து காயப்படுத்தக்கூடாது. அவர் வந்து நிறைய இடங்களில் பல பேரை காயப்படுத்திட்டு இருக்கார். இப்போ நம்ம அதை பேசினாலே நம்மளை ஒரு கேஸ்ட்னு சொல்லிடுறாங்க. அதை லேபிள் பண்ணிடுறது. அவர் கேஸ்ட் வச்சு நம்ம பேசினதே கிடையாது. திவாகர் பேசியிருக்காரு, அது தப்புன்னு சொல்லியிருக்கோம். திவாகர் அதனால் வெளில போயிருக்கார். அதே வச்சுக்கிட்டு வினோத் பண்ணக்கூடிய தவறுகளை சொன்னாலே வந்து கேஸ்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். நான் ஒன்றும் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை கிடையாது. நானே ஒரு அடிமை தான். எனக்கு எதுக்குடா இன்னொரு அடிமைன்னு தான் நான் கேட்பேன். இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவனும் ஒவ்வொருத்தருக்கும் அடிமை தான். நம்ம எல்லாருமே அடிமைகள் தான். இதில்னா நான் பெரிய அடிமை, சின்ன அடிமை. எனக்கு இவன் அடிமை, நான் இன்னொருத்தனுக்கு அடிமை, அவனுக்கு இன்னொருத்தனுக்கு அடிமை. ஆக மொத்தம் எல்லாரும் அடிமைகள் தான். நமக்கு எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு, இந்த கேஸ்ட் இதெல்லாம் எதுக்கு? ஸோ அங்கே ஒரு தள்ளுமுள்ள நடக்குது. வராங்க, பிரஜன்லாம் கத்துறாப்புல நகை இருக்குன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்டிங் ஒரு ஒரு கயாசை உண்டு பண்ணுறாங்களாமா. கயாசை உண்டு பண்ணுறவன் ஒரிஜினல் நகை எடுத்துகிட்டு போய் போட்டால் ஒரு பிரயோஜனம் இருக்குது. அந்த பொண்ணு கையில் வச்சுக்கிட்டு இங்கே இருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கு. கடைசியில் நடந்தது தான் எனக்கு வந்து ஷாக்கு. நீங்கள் ஒரு நோட் பண்ணிங்கன்னா ஒரு 2 வாரமாகவே சாண்ட்ராவும் பிரஜனும் பேசிக்கிறதே இல்லை. பிரஜன் பேசுறது கிடையாது. அவர் கேம் ஆடணும்னு அவர் வந்து நினைக்கிறாப்புல. சாண்ட்ரா வந்து இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் அழுதாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் அவங்க கேமை வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் வரார். அவங்க 2 பேருக்கும் இந்த ப்ரோமோ முடிவில் ஒரு சின்னதாக ஒரு வாக்குவாதம் வருது. இது பர்சனலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இவங்க சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது பர்சனல் கிடையாது, இது கேமு, தேவையில்லாமல் வார்த்தையை விடாத அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து நிப்பாட்டுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு அங்கே தெரில. ஆக்சுவலாக அங்கே என்ன ப்ராப்ளம்னு தெரில. ஆக மொத்தத்தில் இவனுங்க கேரக்டராக எதுவும் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை. அந்த நகை மேலே தாங்க இன்னும் குறியாக இருக்கானுங்க. எவ்வளோ தானே அந்த ஆள் சொல்லுவார், ஐயா பிக் பாஸ், நான் உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து இந்த சீசனை முடிச்சிருங்க, வினோத் கையில் கப்பு குத்துட்டு அமுச்சு விட்ருங்க எல்லாரையும். வேணாம், தேவையில்லாத தண்ட சம்பளம். நீங்கள் 105 நாள் நீங்கள் நடத்தி என்னங்க பண்ண போகிறீங்க? ஏங்க உங்கள் சீசன் முடிஞ்சு போச்சு. ஏன்னா பாருங்கள், எந்த ரிவ்யூவர்ஸ்க்கும் வீடியோ போடலை. ஏன்னா அங்கே நல்லாவே இல்லை ஷோ. மக்கள் பார்த்தா தானேங்க உங்களுக்கும் டிஆர்பி. மக்கள் பார்க்கலன்னா நீங்கள் வெறுத்து போயிட்டாங்க மக்கள். இதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள கட்டாயப்படுத்திலாம் பார்க்க வைக்க முடியாது. அப்படி நீங்கள் பார்க்க வைக்கணும்னா ஒழுங்காக அந்த ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் அந்த மாதிரியான டாஸ்க்கை கொடுத்துருக்கணும். இந்த டாஸ்க் எதுக்கு? இவங்களுக்கு வராதுன்னு தெரிஞ்சே நீங்கள் கொடுக்குறீங்க. ரம்யாவை பார்த்தீங்களா? ரம்யாவோட கேரக்டர் வந்து மைதிலி தான் நினைக்கிறேன். அந்த படத்தில் பஞ்சதந்திரம் படத்தில் தேவயானி கேரக்டர். ஆக்சுவலாக தேவயானி வந்து போதையில் இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு போதை ஆயிரும். அந்த மாதிரி நடந்துக்க சொன்னால் இது சொங்கி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் நீங்கள் பேசுங்க, கண்ணு அப்படியே ஒரு ஆஃப் கண்ணில் நீங்கள் பேசுங்க, நீங்கள் வந்து சொல்லுங்க, எனக்கு உடம்பு முடியலைங்க. திடீர்னு பார்த்தா ஏய் உக்காடுறா அப்படின்றது. ஏம்மா நீ என்னவா நோயாளியாம்மா? நீ நோயாளி மாதிரி நடந்துக்கிற. நீ போதையில் இருக்கணுமா? நீ போதையில் பேசணும். எப்போ பார்த்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பேஷண்ட் கார்டை வைக்கிறது. ஆளாளுக்கு ஒரு கார்டு. பார்வதிக்கு ரேஷன் கார்டு, இந்த அம்மாவுக்கு பேஷண்ட் கார்டு. இப்படி பண்ணால் விளங்குமா? விளங்கவே விளங்காது. இதுவும் இன்னும் நடக்கலை, இனிமேல் தான் நடக்க போகுது. நடக்கும்போது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கமருதீன், இவ்வளோ மக்கள் இருப்பீங்க நான் நினைக்கல. முயற்சியெல்லாம் வீணாக போச்சுடா எப்பா. மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.